சேட்டு பையன் விலாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நான் என் ஒய்ஃப் என் குழந்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். என் குலதெய்வ கோயில் சனிக்கிழமைனா குலதெய்வ கோயிலுக்கு போவோம். இங்கே வந்து பார்த்தோன்னா காலையில் சீக்கிரமாக அந்த நாள் கூட்டம் அவ்வளோவா இல்லை. பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் வந்து நீ சென்னை போகிற டிக்கெட்டு சரி அவங்களும் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு என் அம்மா வந்து அம்மாச்சி வீட்டில் இருந்தாங்க. அப்படியே அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டோம். வந்து பார்த்தா மதியானம் அவ்வளோ கூட்டமாக இல்லை. ரயில்வே ஸ்டேஷனே கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கச்சோரி வாங்கிட்டு வந்தேன் அம்மாவுக்காக. சரி அம்மாவுக்கும் அக்காவுக்கும் கச்சோரி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வந்தோடனே அம்மா ஏற்றி கொடுத்துட்டேன். அம்மா மூஞ்சி ரொம்ப சேடாக இருந்ததுனால ஊரை விட்டு போகிறோன்னு பார்த்துட்டு அம்மா ரொம்ப சேடாக இருந்தாங்க. சரி அம்மா போயிட்டு வாங்க இப்போது ஒரு அடுத்த வருஷம் வரலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கிளப்பி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். மாமா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் வந்து மாமா பசங்க ஏதோ சாப்பிட்ணும் சொன்னாங்க. செம பசின்னு சொன்னாங்க. சரி அவங்கள வந்து மார்க்கெட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். இங்கே கூட்டின்னு வந்தோடனே ஒரு ஜூஸ் கடை இருந்தது. நல்லா ஜூஸ் கடை. அதுக்கப்புறம் சாண்ட்விச் எல்லாமே இருந்தது. சரி என்ன சாப்பிட்லாம்னு சொல்லி நான் தங்கச்சிக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை அண்ணா சாண்ட்விட்சு பீஸா சாப்பிட்ணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பக்காவாக பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் கைஸ். சாண்ட்விச் நல்லா இருந்தது. ஆனால் பீஸா தான் ஒர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லாவே இல்லை கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்து கொஞ்ச நேரம் மதியானம் தூங்கலாம் சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். மதியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து தங்கச்சி பசிக்குதுன்னு சொன்னால் சரி நானும் வந்து தக்காளி சாதம் தான் செஞ்சுட்டேன் கைஸ். தக்காளி சாதம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட உட்காந்தோம். நான் என் தங்கச்சி என் மாமி மாமா தான் வந்து காலையில் வேலைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் வந்தோம் ஒரு வேலை விஷயமா வந்துட்டு. அதுக்கப்புறம் மாமா போன பசங்க வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்கள அப்படியே ட்ரெஸ் கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டு திரும்பி வீட்டில் விட்டு நான் வந்துட்டேன் கைஸ். ஒரு கல்யாணம் வீட்டாண்டியே வந்து அங்கே வந்துட்டு டே 29 லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.